ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நாட்டு சர்க்கரை, 1 கப் துருவின கேரட், 1 கப் துருவின பீட்ரூட், நெய் கொஞ்சமாக திராட்சை, முந்திரி, 1/2 லிட்டர் பால், 6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் உடைச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் பொரியிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே துருவின 1 கப் கேரட், துருவின 1 கப் பீட்ரூட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பால் கொதிக்கட்டும். பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது தட்டி வச்ச 6 ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் எல்லாம் வற்றி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பால் சுண்டிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். வெள்ளை கட்டியெல்லாம் நல்லா கரையட்டும். இன்னும் சுருளை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பால் சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளரி விதை, அவ்வளோதான். இப்போது பரிமாறும்போது கொஞ்சமாக வெள்ளரி விதை, முந்திரி இதெல்லாம் சேர்த்து பரிமாறினா கேரட் பீட்ரூட் அல்வா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.